வணக்கம். குரல் அறிவோமிற்கு உங்களை வரவேற்கிறோம். அதிகாரம் 2, வான் சிறப்பு. குரல் 18. சிறப்போடு பூசனை செல்லாது வானம், வரக்கும் மேல் வானோர்க்கும் நீண்டு. விளக்கம்: வானமே பொய்த்து விடும்போது அதன் பின்னர் அந்த வானத்தில் வாழ்வதாக சொல்லப்படுகிறவர்களுக்கு விழாக்கள் ஏது, வழிபாடுதான் ஏது. Explanation in English: If the heaven dry up, neither yearly festival nor daily worship will be offered in this world to the celestials. இந்த குறளுக்கான ஒரு குட்டி கதையோ உங்களுக்கு சொல்ல போறேன். அனந்தபுரம் அப்படின்னு ஒரு ஊர்ல மக்கள் அனைவரும் நல்ல செல்வ செழிப்புடன் வாழ்ந்துட்டு வராங்க. அவங்க நிலத்துல விளைவிக்கிற பயிர்களை வச்சு அவங்க கோயில் திருவிழாவில சாமிக்கு படைக்கிற பிரசாதம் செஞ்சு கும்பிட்டு வராங்க. வருஷம் புதுசா விளையிற விளைச்சல்ல இருந்து முதல் விளைச்சலை சாமிக்கு தான் அப்படிங்கிற ஒரு கொள்கையை பின்பற்றிட்டு வராங்க. ஆனா இந்த வருடம் மழை பெய்யாம போக எப்படி சாமிக்கு படைக்க போறோம்னு தெரியாம ஊர் மக்கள் குழம்பி போய் இருந்தாங்க. அப்போது ஊர் தலைவர் அவங்கள வரவழைச்சு மழை வர வேண்டி நாம ஒரு பூஜை பண்ணுவோம்னு முடிவு செய்யறாங்க. அப்போது அதற்கான ஏற்பாடு நடந்துட்டு வருது. பூஜை நாளும் நெருங்கி வந்துடுச்சு. அந்த நாள் அன்னைக்கு பார்மேகம் அப்படிங்கிற ஒரு சிறுவன் பூஜைக்கு கொடை பிடிச்சிட்டு வரான். எல்லாரும் அவனை பார்த்து சிரிக்கிறாங்க. பூஜை சிறப்பான முறையில் நடந்துட்டு வருது. பூஜை முடிஞ்ச அடுத்த 10 நிமிஷத்துல மழை பயங்கரமா பெய்ய ஆரம்பிச்சிடுது. கார்மேகம் மட்டும் மழையில நனையாம இருக்கான். அப்போ ஊர் தலைவர் அவன் கூப்பிட்டு, உன்னோட நம்பிக்கையும் நம்மளோட கடவுளோட அருளும் ஆசையும் தான் மழை பெய்ய காரணமா இருந்திருக்கு அப்படின்னு அவனை பாராட்டுறாங்க. மக்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷத்துல தள்ளாடிட்டு இருக்கிறாங்க. நம்ம இந்த வருடம் விளைச்சலை பாத்திரலாம், நம்ம சாமிக்கு முதல் விளைச்சலை படைச்சிடலாம்ங்கிற சந்தோஷத்துல எல்லாரும் இருந்தாங்க. தலைவர் துணைத் தலைவர்கிட்ட எங்க மழை பெய்யாம கோயில் திருவிழா பண்ண முடியாம போயிடுமோன்னு ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஆமாங்க, மழை பெய்யாமல் போனால் கடவுளை வழிபாடு பண்ணுறதுக்கு கூட நம்மளால் முடியாமல் போயிடும். இந்த கருத்தை தான் நம்ம வள்ளுவரும் இந்த குறளில் நமக்கு எடுத்துரைக்கிறார். நன்றி. மீண்டும் ஒரு குறளுடனும் ஒரு குட்டி கதையுடனும் உங்களை சந்திக்கிறேன்.